ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படி வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்காங்களாம் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி கன்சென்ட்லாம் அப்படியே ஷேர் பண்ணுங்கள். சரி, இன்றைக்கி நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹாட் ஸ்பாட் அப்படிங்கிற படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். என்னன்னா டைட்டிலே ஹாட் ஸ்பாட்டாக இருக்குது, ஒரு ஹாட் சீன்ஸ் அதிகமாக இருக்குமோ அப்படின்லாம் நீங்கள் நினைப்பீங்க. பட் இருந்தாலும் இது அப்படியெல்லாம் இல்லை. சரி, இருந்தாலும் நம்ம கதைக்கு வருவோம். இந்த படம் டியூரேஷன் டைம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 56 நிமிஷம், சென்சார் படி 2 மணி நேரம் 2 நிமிஷம் இருக்கும். பட் சில சீன்ஸ் எல்லாம் கட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த படத்தோட டைரக்டர் யார் அடிச்சுட்டு பார்த்தோம்னா விக்னேஷ் கார்த்திக். இவர் ஒரு புதுமுக டைரக்டர் தான். ஆனால் இந்த படம் பார்க்கும்போது யாருமே சொல்ல முடியாத ஒரு கருத்து அந்த படத்தில் வச்சுருக்காங்க. அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி புது புது டேரக்டர்லாம் வந்து நல்லா மேலே வரணும், இந்த மாதிரி கதையெல்லாம் நிறையா வரணும் அப்படின்னு எனக்கு இந்த படம் பார்க்கும்போது தெரிஞ்சு. பட் என்ன தாட்னா, நம்ம ஏன் இந்த படத்தை தேட்டரில் பார்க்கல? எப்படிங்க நல்ல படத்துக்கெல்லாம் தேட்டர் எடுப்பாங்க, ஒரு மாஸ் ஹீரோ ஹீரோ இந்த மாதிரிலாம் ஒரு ஹீரோக்களுக்கு தான் வந்து நிறைய தேட்டர்ஸ் கொடுப்பாங்க. இந்த மாதிரி புதுமுக டேரக்டர் சின்ன சின்ன படம் எடுக்கிறவங்களுக்குலாம் வந்து கொடுக்க மாட்டாங்க. சரி, அதை விடுங்க, என்னோட வயிற்றுச்சல் நான் பேசுகிறேன். ஸோ ஓகே, ஹாட்ஸ்பாட் படத்தோட டியூரேஷன் டைம் 1 மணி நேரம் 56 நிமிஷம் தான். அதே மாதிரி படத்தோட கதை என்ன அப்படின்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி படத்தோட டைரக்டர் விக்னேஷ் கார்த்திக், அதையுமே நான் முன்னாடியே சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் படத்தோட கதைக்கு வருவோம். படத்தோட கதை, ஒரு ப்ரொடியூசர்கிட்ட ஒரு டைரக்டர் ஸ்டோரி சொல்ல போகிறாப்புல, அதுவும் இந்த டைரக்டராக தான் நடிச்சிருக்காரு. ஸ்டோரி சொல்ல போகிறாப்புல, அந்த ப்ரொடியூசர்கிட்ட ஒரு ஸ்டோரி சொல்ல போகும்போதே இந்த வழக்கமான கதை, லவ், காமெடி, பேய் படம், இந்த மாதிரி குப்பை கதையெல்லாம் நீ வச்சிருந்தா தயவுசெய்து எந்திரிச்சு போயிரு, எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த ப்ரொடியூசருமே சொல்கிறாரு. அப்படிங்கிறப்போ ஒரு 4 லைன் அவுத்து விட்றாரு. அந்த 4 லைன் அவுத்து விட்ட உடனே ப்ரொடியூசர் அவ்வளோதான் அப்படிங்கிறாரு. 10 நிமிஷத்துல என்ன சொல்ல முடியும்? 2 மணி நேரம் உட்காந்து கதையை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை சொல்கிறாரு. அந்த கதை ஒரு 4 கதை தான். பட் நான் ஒவ்வொரு கதையாக உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கதை எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம 96 ஜோடி யார் தெரியுதா? கௌரி கிஷார் நடிச்சிருப்பாங்க. அவங்க அப்படி இன்னொருத்தரும் அதே படத்தில் நடித்தவர் தான் அந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அவருமே பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு ஒரு வீட்டில் கல்யாணம் பண்ணி போனால் எந்த அளவுக்கு சிரமப்படுது அப்படிங்கிறலாம் வந்து நம்ம மேம்போக்கம் நினச்சிக்கிட்டு இருப்போம். பட் அதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, ஒரு பொண்ணு வீட்டுக்கு ஒரு ஆண் கல்யாணம் பண்ணி போய் சடங்கு சமுதாயமெல்லாம் அப்படியே ரிப்பீட்டாக மாறி ஒரு ஆணுக்கு தாலி கட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த எக்ஸாம்பிள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறப்போ, அந்த இடத்துல பெண்களோட வழி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல ஒரு ஆணாதிக்கம் இருக்குது அப்படிங்கிறத, பொண்ணுங்க வந்து கல்யாணம் ஆகிட்டா இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறலாம் இல்லை. ஏன்னா காலங்காலமாக வந்து தன்னோட பெத்த அப்பா அம்மா விட்டுட்டு யாருன்னே தெரியாத ஒரு சில வீட்டில் வந்து இத்தனை நாளாக இருக்காங்க. அவங்களோட கஷ்டம் என்றைக்குமே அப்பா அம்மாவை நினைக்காம அந்த பொண்ணுங்க இருந்திருக்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த படத்தில் வேறு ட்ராக்ல சொல்லியிருக்காங்க. அது நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இது கௌரி கிஷன் ஆகட்டும், அவருக்கு ஃபேராக நடித்தவராகட்டும் நல்லாவே நடிச்சிருக்காங்க. அது நீங்கள் கதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பட் இது எல்லாமே பாசிட்டிவ் தான். மியூசிக் வேறு லெவலில் இருந்துச்சு இந்த ஸ்டோரியில். சரி, 2வது ஸ்டோரி என்ன அப்படின்னு எடுத்துட்டோம்னா, நம்ம அம்மு அபிராமி சாண்டி மாஸ்டர் நடிச்சிருந்தாங்க. அம்மு அபிராமி சாண்டி மாஸ்டர் 2 பேருமே லவ் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் சாண்டி மாஸ்டர் அவர் வீட்டில் தான் இருக்காரு, அதை ஏன் சொல்ல தெரியல. பட் இருந்தாலுமே அந்த அம்மு அபிராமி வந்து தன்னோட காதலை தன்னோட பெத்த அம்மா அப்பா கிட்ட சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் பையனோட வீட்டில் சம்மதத்தை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ, அங்கே போனதுக்கப்புறம் தான் ஒரு கட்டத்தில் அம்மா அப்பா யாருன்னு சொல்லி சாண்டியோட அப்பா அம்மா விசாரிக்க, அம்மு அபிராமியும் சாண்டியும் ஒரு வகையில் உறவினராக வர்றப்ப அண்ணன் தங்கச்சியாக வர்றாங்க. சின்சியராக லவ் பண்ணிட்டோமே, நம்ம எப்படா பிரியுது, ஒன்று கல்யாணம் பண்ணணும் இல்லை சாகணும், இப்படி ஒரு கான்செப்ட். ஏன்னா நிறைய பேர் யார் என்னன்னே தெரியாமல் பிரிஞ்சிருப்பவங்களாம் லவ்லாம் பண்ணிட்டு கடைசியில் அண்ணன் தங்கச்சி இந்த மாதிரி வரும்போது சில பிரச்சனைகள் வரதான் செய்யுது. இதுவுமே யாருமே சொல்லப்படாத ஒரு கதை தான். இந்த கதையுமே இங்கே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 3வது கதை நம்ம ஜனனி ஐயர் சுபாஷ். ஏன்னா இருக்கிற கதையில இதுதான் டியூரேஷன் டைம் அதிகம். ஏன்னா ஃபஸ்ட்டு கதை பார்த்தீங்கன்னா ஒரு 28 நிமிஷம் ஓடும். 2வது நான் சொன்ன கதை 14 நிமிஷம் ஓடும். இந்த ஸ்டோரி கிட்டத்தட்ட 35 to 40 நிமிஷத்துக்குள்ள இருக்கும். சுபாஷ் ஜனனி ஐயர் 2 பேருமே லவர்ஸ் தான். பட் இருந்தாலுமே சுபாஷ் வந்து ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணி சில காரணங்களால வேலையை விட்டு நீக்கப்படுறாரு. பட் இருந்தாலும் வண்டிக்கு டியூ கட்டணும், வீட்டுக்கு வாடகை கட்டணும், இப்படி ஒரு நிறைய சுச்சுவேஷனில் ஒரு வேலை அவருக்கு கிடைக்குது. அதாவது செக்ஸ் ஒர்க்கர், ஒரு ஆண் செக்ஸ் ஒர்க்கராக எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்காரு. பட் இருந்தாலுமே நம்ம ஹீரோயினுக்கு இது ஒரு கட்டத்தில் தெரிய வரும்போது இவங்களோட காதல் என்னாச்சு அப்படிங்கிறது தான். ஏன்னா இது ஹீரோயினுக்கு தெரிய வந்து நம்ம ஹீரோ சுபாஷ்ட இந்த சீனில் கேட்குறப்போ, அது வந்து ஒரு ஒர்க்கு லாட் ஆஃப் அவ்வளோதான். ஆனால் எனக்கு வந்து நான் உண்மையாக நேச்சு இருக்கிறது உங்களோட மட்டும்தான், அதெல்லாம் சும்மா பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ, அப்போ அந்த ஜனனியர் மேடம் சொல்லுவாங்க, அவ்வளோதான் இல்லை, ஓகே எனக்கு நீ தான் ஹஸ்பண்ட், நான் எல்லாம் அவங்க 2 பேர்த்துக்கு தான் எல்லாமே, பட் எனக்கு உன்னோட ஃப்ரெண்டு வேணும்
அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ அந்த ஃப்ரெண்டையுமே நம்ம ஹீரோவை கூப்பிட்டு வந்து நம்ம ஜனனியர் கூட விடுவாப்புல. ஜனனியர் கூட விடுறப்ப தான் ஹீரோவுக்கு கோவம் வரும். கோவம் வந்து அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் கேட்குற கேள்விலாம் பார்த்தோன்னா, உங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி, எங்களுக்கு வந்தால் ரத்தமடா அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாங்க. எனக்கு இந்த 3வது கதை ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அது படம் பார்த்துட்டே தெரியும். ஏன்னா இந்த கதையிலேயே இவர் ஆண் செக்ஸ் இருக்கிற எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல தன்னோட அம்மாவையே பார்க்கும்போது அவரோட மனசு எந்த அளவுக்கு வலிக்கும். நான் இங்கே வந்தேன் அப்படிங்கிற கூட வெளியே சொல்ல முடியாமல் அவர் அப்படியே தலையெல்லாம் அப்படின்லாம் பிச்சுக்கிட்டு இருப்பார். அதுவுமே நீங்கள் படம் பார்த்துட்டுன்னா உங்களுக்கு தெரியும். 3வது கதையும் பிடிச்சிருந்துச்சு. இதுலேயுமே மியூசிக் ஆகட்டும் எல்லாமே சூப்பர் சூப்பர் ஆல்ரெடி சூப்பர். 4வது ஸ்டோரி எடுத்துட்டிங்கன்னா நம்ம கலையரசன் நடிச்சிருப்பார். அதுவுமே என்னென்னா நம்ம நிறைய பேர் வந்து இன்னைக்கு ரியாலிட்டி ஷோ நிறைய பார்த்துட்டு இருக்கோம். அதில் நம்ம குழந்தைங்கள்லாம் கலந்துக்கிட்டு அதை டிவியில் பார்த்து அதை ரீல்ஸாக போட்டு நிறைய நம்ம குழந்தைங்க அளவுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு, எல்லாம் வெளியே போனால் செல்ஃபி எடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்லி எல்லா பேரண்ட்ஸுமே தன்னோட குழந்தைங்க நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு விஷயந்தான் இந்த கதையிலுமே. கலையரசனும் அவரோட மனைவியும் தன்னோட குழந்தைய ரியாலிட்டி ஷோவில் கலந்து வைக்கிறாங்க. பட் அதுக்கப்புறம் விரேதம் நடக்குது. அதாவது கலையரசனோட பொண்ணு இறந்துடுறாங்க. பட் இருந்தாலுமே அவர் பொண்ணு இறக்குறதுக்கு முன்னாடி அந்த ரியாலிட்டி ஷோவில் வர்றது எல்லாமே யூடியூப்லேயும் எல்லாம் எத்தனை பேர் பார்த்துருக்கோன்னு பார்க்குறப்போ ரொம்ப கொச்சையான வார்த்தைகள். ரியாலிட்டி ஷோ ஃபேமஸ் ஆகுங்கிறதுக்காக குழந்தைங்களுக்கு வந்து தப்பான வார்த்தைகள் அந்த ஸ்டேஜில் பேச விட்டு குழந்தைங்க மனசில் சின்ன வயசில் ஒரு காமத்தை எதைய விட்டு குழந்தைங்களோட மனசுக்கு எடுக்கிறாங்க. ரியாலிட்டி ஷோவில் எவன் கேட்டது, இப்படி ஒரு ரியாலிட்டி ஷோ தேவையா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையாகட்டும், குட் டச் பேட் டச்னு சொல்லித்தர நம்மளே நம்ம குழந்தைங்களை இந்த மாதிரி ஒரு கருமம் பிடிச்ச ரியாலிட்டி ஷோலாம் பண்ண வைக்கிறோம். தயவுசெய்து இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி நிறைய டைலாக் சொல்லியிருப்பார். அதை எல்லாத்தையுமே சொல்ல முடியாது. இந்த ஒரு இருக்கிறதுல அது 3 வேற ட்ராக்னா இது ஒரு முக்கியமான ட்ராக்கு. பார்த்தா நம்மளுக்கே வந்து ரியாலிட்டி ஷோ இப்படியெல்லாம் இருக்காடா, அவங்க ஷோ ட்ரெண்டிங்கில் வரணுங்கிறதுக்காக இப்படியெல்லாம் குழந்தைங்க வந்து தப்பான வார்த்தையை பேசி அதுக்கு பின்னாடி இப்படியெல்லாம் ஒரு விஷயம் நடக்குதாடா அப்படின்னு மாதிரி தோணும். இதுவுமே மியூசிக் ஆகட்டும் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு எப்படியெல்லாம் கஷ்டம் வரும் அப்படிங்கிற தாண்டி தன்னோட குழந்தைங்க இப்படி தான் வளர்த்தணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கப்போ ஒரு காலகட்டத்தில் வளர்றோம்னு தெரிகிறப்போ இந்த மாதிரி பிரச்சனைலாம் வருது அப்படிங்கிறது எல்லாம் சொல்லியிருக்கேங்க. நானுமே சொல்லிட்டேன். 4 கதையுமே சூப்பராக இருந்துச்சு. 4 கதையுமே யாருமே சொல்லப்படாத கதை தான். ஏன்னா எனக்கு பார்க்கும்போது இந்த ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு படமாக எடுத்திருந்தா கூட நான் உட்காந்து பார்த்துருப்பேன்டா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இந்த சமூகத்துக்கு தேவையான ஒரு விஷயம். நிறைய பேர் அப்படி இடையெல்லாம் போட்டு சோசியல் மெசேஜ் ஒன்று சொல்கிறேன் அப்படி இப்படின்னு போட்டு அதை இதையும் போட்டு ஒரு அரைச்சி அப்படியே ஊட்டிட்டு போயிடுறானுங்க. ஆனால் அந்த விக்னேஷ் கார்த்திக் சார்லாம் வந்து உண்மையாலுமே ஒரு அடல்ட் கண்டென்ட்டாக சென்சாராக வந்திருந்தா கூட இந்த படத்தை எல்லாருமே பார்த்துருக்கணும். ஏன்னா அவர்லாம் வந்து என் படம் நல்லா இல்லைனா அப்படின்னு சொல்லி ஒரு தேட்டருக்கு ஒரு வெளியே வந்து ரொம்பவே டிஸ்டர்பாக பேசினார். இந்த பத்திரிக்கையாளர்லாம் பார்த்தோன்னா பெரிய டேரக்டரில் விட்டுறாங்க. இவரை வந்து உங்கள் படத்தில் இப்படியெல்லாம் ட்ரெய்லர் வச்சுருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லி அவரை ரொம்பவே மட்டத்துக்கெல்லாம் பேசுகிறாங்க. பட் அந்த இடத்துலையுமே அவர் சரியாக பேச முடியாமல் பார்த்தேன். ஒரு ஆடியோ நினச்சிருந்தேன் இப்படி இதெல்லாம் நீங்கள் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி. பட் அவருமே அந்த இடத்துல வந்து என்ன பதில் சொல்கிறேன்னு திணற முடியாமல் இருந்தார். ஆனால் படம் பார்க்கும்போது நிறைய பேருக்கு செருப்பு கழட்டி அடிச்சு தான் இருந்திருக்கும். பட் இதெல்லாம் வாழ்த்துக்கள் சார். இந்த படத்தோட டைரக்டர் ஆகட்டும் நடித்த ஒருத்தருக்குமே வாழ்த்துக்கள். ஏன்னா அந்த படத்தை நான் தேட்டரில் பார்க்க முடியல அப்படிங்கிற ஒரு வருத்தம் நம்மளே இருந்துச்சு. டைம் இருந்துச்சுன்னா பாருங்கள். ஆகா ஓடிடி பிளாட்ஃபார்ம் இருக்குது. மீண்டும் அடுத்த வீடு சந்திக்கும் மாதிரி அனைவரும் நன்றி.